எந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா தெய்வீக எண்ணங்கள் வந்துட்டு இது இருக்கணும். தெய்வீக எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு நல்ல குழந்தைகளாக வந்துட்டு பிறப்பாங்க. நல்ல குழந்தைகளாக வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து துன்பப்படுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா. அவங்களுக்கு கர்மாக்கள் சேராது. கர்மாக்கள் வந்து பிறவி எடுக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த கர்மாக்கள் தான். அவங்க கர்மாக்கள் சேராமல் அவங்க வந்து வாழ்றாங்கன்னா அவங்க முன்னாடி இருந்த கர்மாக்கள் வந்துட்டு கழிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறவி வந்துட்டு உங்களுக்கு இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒரு நடுக்கதி வந்துட்டு அடைவாங்க. ஓகேங்களா. இப்போது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து முன்னோர்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து பேசிக்கிறதே இல்லையான்னு கேட்பாங்க. ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. அவள் அப்படி தானே கேட்பாங்க, நீங்கள் பேசிக்கிறதே இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. பேசிக்கிறதுனா என்ன? முதல்ல பேசணுங்க. எத்தனை பேர் பேசுறீங்க? எத்தனை கணவன் அந்த மனைவி கிட்ட நீங்கள் வந்துட்டு பேசுறீங்க? நீங்கள் பேசுறதே இல்லை தானே. பேசுறீங்களா? உடல் தேவையை மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பூர்த்தி செய்யறீங்க இல்லையா. அந்த மனைவியுடைய அந்த உணவுகளுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்து செயல்படுறது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு யாரும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செயல்படுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சரிங்களா. என்ன இந்த மாதிரி வந்துட்டு செயல்படுறது பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு ஆணாதிக்கம். ஆணாதிக்கம். ஓகேங்களா. அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான அந்த பேச்சு மூலமாக வந்து அவங்க சொல்கிற கருத்துக்களை வந்துட்டு அவங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு என்ன, அவங்களோட ஆசைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பூர்த்தி செய்யுங்க. அது வந்து உங்கள் கடமை. அது சரிங்களா. அந்த ஒரு மன வருத்தத்தோடையே இந்த கணவனோ இல்லை மனைவியோ வந்துட்டு அந்த மன வருத்தத்தோடையே அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்லது கிடையாது, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நல்லது கிடையாது. ஓகேங்களா. நன்றி.